உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இது உங்கள் சவுண்ட் டாக்டரைன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் இணைந்து வேதத்தை ஆராய்வோம். பாபிலோனிய திருத்துவம். முதலாவது பாபிலோனிய திருத்துவத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் திருத்துவத்தை பற்றி பார்ப்போம். திருத்துவம் என்றால் ஆங்கிலத்தில் ட்ரினிட்டி. பரிசுத்த வேதாகமம் 2 ஆகமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள், மற்றொன்று புதிய ஏற்பாட்டு ஆகமங்கள். இந்த 2 ஆகமங்களிலும் திருத்துவம் அல்லது திரியேகம் என்ற வார்த்தை எங்கும் இல்லை என்பது உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளும் பயன்படுத்தாத திருத்துவம் அல்லது ட்ரினிட்டி என்ற வார்த்தை முதலில் நிறுவியவர் டெர்ட்டுல்லியான். டெர்ட்டுல்லியான் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர். இவரே திருத்துவ கோட்பாட்டை கொண்டு வந்தவர். பரிசுத்த திருத்துவம் அல்லது ஹோலி ட்ரினிட்டி என்னும் சொல் பொதுவாக ரோமன் கத்தோலிக்க சபையையே குறிக்கின்றது. உலகத்தில் முதலில் ஹோலி ட்ரினிட்டி சர்ச் என்ற ரோமன் கத்தோலிக்க சபை ரோமன் கத்தோலிக்கர்களால் நிறுவப்பட்டது. சான்டிசிமா ட்ரினிட்டா டை பெலிகிரினி என்ற திருத்துவ சபை முதலில் ரோமாபுரியில் 1500களில் கட்டப்பட்டது. திருத்துவத்தை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் வாருங்கள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The Father is God, the Son is God, the Holy Ghost is God. இதை நீங்கள் முக்கோணத்திற்குள்ளாய் பார்க்கலாம். முக்கோணத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் வார்த்தைகளை பார்ப்போம் வாருங்கள். The Father is not Holy Ghost, the Holy Ghost is not Son, the Son is not the Father. அப்படி என்றால் பிதா தனிநபர், குமாரன் தனிநபர், பரிசுத்த ஆவி தனிநபர். இதை கணத்திற்குரிய ரோமன் கத்தோலிக்க போதகர்களும் புராட்டஸ்டன்ட் போதகர்களும் விளக்குவதை பார்ப்போம் வாருங்கள். நீங்கள் 3 கடவுள்கள் அல்ல, ஒரே கடவுள். நீங்கள் 3 ஆட்கள், ஆனால் ஒரே ஆள் அல்ல. இயேசு சாமிக்கு தலை சுத்திருச்சு. அப்படி மயக்கம் போட்டு உட்கார்ந்தார். எவ்வாறு ராயப்பெற, நீ சொல்றது எனக்கு புரியல என்று இயேசு சாமி சொல்லிட்டார். இயேசு சாமிக்கே புரியலனா உங்களுக்கு எனக்கு எப்படி புரியும்? தந்தை மகன் தூய ஆவி இவர்கள் மூவருக்கும் ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே சித்தம். சின்ன கூட்டத்தில் படிச்சிருப்போம். ஒரே பவர் உள்ளவங்க தான். பிதா கொஞ்சம் பெரிய பவர், இயேசு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச பவர், ஆவியானவர் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச பவர் அல்ல. அவர்கள் பவர்ல நிகரானவர்கள், அன்பிலே நிகரானவர்கள், அவர்கள் இரக்கத்திலே நிகரானவர்கள். யாதொன்றிலும் ஒருவரை விட ஒருவர் கூடினவர்களும் அல்ல, குறைந்தவர்களும் அல்ல. மூவரும் ஒருவரே என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னவென்றால், ஒன்றையே சிந்திப்பார்கள், ஒன்றையே செயல்படுத்துவார்கள். அதனால் ஒன்றை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பிதா தனிநபர், குமாரன் தனிநபர், பரிசுத்தாவியானவர் தனிநபர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செயல்படுத்துகிறவராய் இருக்கிறபடினால் தேவன் ஒருவரே. இங்குதான் அநேகருக்கு குழப்பம் தொடங்குகிறது. 3 தனிநபர் எப்படி ஒரு நபராக முடியும் என்பதுதான் அநேகருடைய கேள்வி. இதை குறித்து மதிப்புக்குரிய இஸ்லாமிய மதகுருக்கள் கேட்கும் கேள்விகளை பார்ப்போம் வாருங்கள். Ask the Trinitarians. They believe the Father is God, the Son is God, and the Holy Ghost is God. But they are not 3 gods, but 1 God. And they continue in their catechism that the Father is Almighty, the Son is Almighty, and the Holy Ghost is Almighty. But they are not 3 Almighties, but 1 Almighty. That's how the catechism goes. And it proceeds, the Father is a person, the Son is a person, and the Holy Ghost is a person. But they are not 3 persons, but 1 person. I'm asking the English-speaking people, because I can't speak Swedish, the English-speaking people, I said, do they have any meaning in your language? Do they have any meaning? Or you just utter words without any meaning? You said person, 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 but not 3 persons, but 1 person. I said, what language are you speaking? It's because I know English. They taught me, the British have taught me English. மேலும் சில இஸ்லாமிய மதகுருக்கள்
திருத்துவம் என்ற வார்த்தை குர்ஆனில் உள்ளதாகவும் திருத்துவம் என்ற வார்த்தை வாயினால் உச்சரிக்கவே கூடாது என்பதை குர்ஆன் கூறியதாக சொல்லுகின்றனர். இதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். That the Christians believe in Trinity, the Father, the Son and the Holy Ghost, and that they are one. Does it mean that they also believe in one God? Sister, if you analyze the word Trinity, it occurs nowhere in the Bible. If you search the full Bible, the word Trinity doesn't exist anywhere in the Bible. It's not there in the Bible. But the word Trinity is there in the Holy Quran. But the word Trinity is there in the Holy Quran. The Holy Quran says in Surah Nisa, chapter 4, verse number 171, it says, وَلَا تَقُولُوا ثَلَاثَةً. Don't say Trinity. إِنْتَوْ خَيْرٌ لَكُمْ. This has stopped it, it's better for you. For God is one God. சில கிறிஸ்துவ போதகர்கள் நாம், நமது சாயல், எலோஹிம் போன்ற வார்த்தை திருத்துவத்தை குறிக்கின்றது என்று சொன்னாலும் பழைய ஏற்பாட்டின் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட வேதாகமத்தை வாசிக்கும் யூத ரபிக்கள் திருத்துவம் என்ற கோட்பாட்டை அங்கீகரிக்கவில்லை. இதை குறித்து சில யூத ரபிக்கள் என்ன சொல்லுகின்றனர் என்பதை பார்ப்போம். அதாவது என்னன்னா, தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க உபயோகப்படுத்திருக்கிற பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலோஹிம் என்று சொல்லக்கூடிய பதம். எலோஹிம்ங்கிற எபிரேய மொழிக்கு இரண்டு பேருக்கு மேலாக ஆள் இருந்தா உபயோகப்படுத்துற பதம் தான் எலோஹிம். Disagree. Why? I'm an Orthodox rabbi. We believe that the Hebrew Bible alone is divinely inspired and is absolutely trustworthy. And therefore, it is these texts that we look to say, what does God say about his nature? What does the Almighty share? And all you do is look at Deuteronomy chapter 6, verse 4. You know, these are the first words that a little Jewish boy, a little Jewish girl learn. Hear, O Israel, the Lord is our God, the Lord is one. Why don't we have a clear text anywhere in the Hebrew Bible that gives us the Nicene Creed, the very clear statement of a triune doctrine? It's found nowhere in the Hebrew Bible. Our salvation depends on worshiping God in truth, and therefore, let's look at the Bible itself. That's a fair question. I would say that Judaism has three fundamental issues with Christian theology. Issue number one, which does not go to the messianic aspect of Jesus, but to the divinity and the Trinity and the Holy Father, Son, and the Holy Ghost. Our problem would be that we believe that God has never and will never assume a human form. And once you deal with the reification or the corporalization of the deity, you are violating a tenet of God to being infinite and non-material. Now that of course goes to the divinity, and that was a later development in Christianity. திருத்துவம் என்ற போதனைக்கு திருத்துவ சின்னம் உள்ளது. இதுதான் திருத்துவ சின்னம். ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கும் சில திருத்துவ சின்னத்தை பார்ப்போம் வாருங்கள். ரோமன் கத்தோலிக்க தலைவராய் இருக்கும் போப் பிரான்சிஸ் திருத்துவத்தை பற்றி அழகாய் கூறியிருக்கும் பதிவை பாருங்கள். ரோமன் கத்தோலிக்க சபை திருத்துவத்தை நினைவு கூறும் வகையில் திருத்துவ ஓய்வு நாளை கொண்டாடி வருகின்றனர். இதை ஆங்கிலத்தில் ஹோலி ட்ரினிட்டி சண்டே என்று அழைக்கின்றனர். பரிசுத்த வேதாகமத்தில் திருத்துவ ஓய்வு நாள் என்று எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிபி 325 ஆண்டில் கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசனால் திருத்துவம் ஒரு போதனையாக ரோமன் கத்தோலிக்க சபையில் அங்கீகரிக்கப்பட்டாலும் முதலில் திருத்துவம் என்ற போதனை பாபேல் கோபுரத்தில் தான் தொடங்கப்பட்டது. வாருங்கள் பார்ப்போம் பாபிலோனிய திருத்துவம். பாபிலோன் என்ற நகரம் நேபுகாத் நேசார் என்ற மாமன்னன் கட்டிய நகரம். இந்நகரத்தின் மாதிரியை எங்களது முந்தைய வீடியோவில் நீங்கள் பார்த்திருக்கலாம். பாபிலோன் என்ற பெயர் இந்நகரத்திற்கு எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். நோவா நாட்களுக்கு பிறகு காமின் மகனாகிய கூஷின் சந்ததியில் பிறந்த நிம்ரோத் என்னும் மன்னன் பாபேல் கோபுரத்தை கட்டினான். பிற்காலத்தில் இந்த பாபேல் கோபுரம் அழிக்கப்பட்ட இடமே பாபிலோன் என்று பெயர் பெற்றது. இந்த பாபிலோனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடாரமாயிற்று. ஏன் வேதம் பாபிலோனை பேய்களுடைய குடியிருப்பு என்று சொல்லுகின்றது? முந்தைய பாபிலோன் ஆகிய பாபேல் கோபுரத்தில் என்ன நடந்தது? பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடம் ஆதி நாட்களில் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. உலக வரைபடத்தில் நாம் பார்க்கும்போது பாபிலோன் நகரம் ஈராக் தேசத்தில் உள்ளது. இங்குதான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. இந்த பாபேல் கோபுரத்தில் என்ன நடந்தது? பாபேல் கோபுரத்தில் தான் 666 என்ற மிருகத்தின் லக்கம் தொடங்கப்பட்டது. பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட பொழுது ஒரு மொழிதான் உலகத்தில் இருந்தது. உலகத்தில் இருக்கும் விக்கிரகங்களுக்கு அடித்தளம் பாபேல் கோபுரம். திருத்துவ தெய்வ வழிபாடும் உருவாக்கப்பட்ட இடம் பாபேலே ஆகும். சூரிய கடவுளை வணங்கியதும் இந்த இடம்தான். முதலில் ஒரு உலக கட்டுப்பாடு அல்லது ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கொண்டு வரப்பட்ட இடம் பாபேல் கோபுரமே ஆகும். இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அழகும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். யார் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு தலைமை தாங்கினான் என்பதை பார்ப்போம் வாருங்கள். நிம்ரோத் என்னும் மன்னனே பாபேல் கோபுரத்தை கட்டியவன். இதை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். சூரிய தெய்வத்தை வணங்கி வந்த நிம்ரோத் தன்னை ஒரு சூரிய தெய்வ அவதாரமாக காட்டினான். அநேக ஜனங்கள் நிம்ரோத்தை சூரிய தெய்வமாகவும் அவன் மனைவியாகிய செபிராமிஸை சந்திர தெய்வமாகவும் வணங்கினர். நிம்ரோத்தின் மரணத்திற்கு பின்னர் அவன் மனைவியாகிய செபிராமிஸுக்கு பிறந்த குழந்தை சூரிய சக்தியினால் பிறந்தது என்று சொல்லி தமூஸ் என்று அழைக்கப்பட்டது. நிம்ரோத்தின் குழந்தையை மக்கள் மற்றொரு சூரிய தெய்வமாக வணங்கினர். இது பற்றி ஆதாரத்துடன் அறிந்து கொள்ள அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் எழுதிய த டூ பாபிலோன்ஸ் என்ற புத்தகத்தை வாசித்து அறிந்து கொள்ளலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாபில் கோபுரத்தை பற்றி வேதத்தில் வாசிப்பது மாத்திரம் அல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் பாபேல் கோபுரத்தின் வரைபடத்துடன் நிம்ரோத் மன்னனின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுகளை கண்டுபிடித்துள்ளனர். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடத்தையும் கண்டுபிடித்துள்ளனர். பாபேல் கோபுரம் என்னும் சாத்தான் சபையில்
முதலில் 666 என்னும் லக்கம் எப்படி பிறந்தது என்பதை பார்ப்போம் வாருங்கள். 666 பற்றி பார்ப்பதற்கு முன்னர் பாபிலோனியர்கள் பயன்படுத்திய செக்ஸாகெசிமல் பற்றி தெரிந்து கொள்வோம். செக்ஸாகெசிமல் என்றால் 60 கூறான எண் என்று சொல்லலாம், அதாவது 60. இப்பொழுது பாபிலோனியர்கள் 60 என்ற எண்ணை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பதை பார்ப்போம். நம்முடைய கடிகாரத்தில் 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள், 1 நிமிடத்திற்கு 60 நொடிகள், ஒரு வட்ட வடிவத்தில் 360 சுழற்சி அளவுகள் அல்லது ஆங்கிலத்தில் 360 டிகிரிஸ் என்று அழைக்கலாம். அதாவது 360 60 into 6 is equal to 360. இதிலே 60 கூற்றை நீங்கள் பார்க்கலாம். சம முக்கோணம் என்று அழைக்கப்படும் ஈக்குவலேட்ரியல் ட்ரையாங்கிளில் ஒவ்வொரு கோணத்திலும் 60 டிகிரியை நாம் பார்க்கலாம். இதிலும் 60 கூற்றை நீங்கள் பார்க்கலாம். உலகம் ஒரு நாளில், அதாவது 24 மணி நேரத்தில் 360 சுழற்சி அளவுகள் சுற்றி கொண்டிருப்பதும் உண்மை. பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் 60 கூறான எண்ணை பயன்படுத்தி உருவாக்கிய சிலையை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் பார்ப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். இவ்வசனத்தில் 60 என்ற பாபிலோனிய 60 கூறான எண்ணும் மனிதனுடைய லக்கமாகிய 6 என்ற எண்ணும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3700 ஆண்டுகளுக்கு முன்னர் பாபிலோனியர்கள் பயன்படுத்திய எண்களையும் ட்ரிக்னாமெட்ரி டேப்லெட் என்ற செதுக்கப்பட்ட கற்களையும் நாம் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமம் 6 என்ற மனிதனுடைய லக்கத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? 6ஆம் நாளில் மனிதன் உண்டாக்கப்பட்டான். மனிதன் 6 நாட்களை தன்னுடைய வேலை செய்யும்படி பயன்படுத்துகிறான். மனிதனுக்கு 6 அறிவு உள்ளது. மனிதனுடைய லக்கம் 6 என்பதை பார்த்தோம். பாபேல் கோபுரத்தில் 3 மனிதர்களை சூரிய தெய்வமாக வணங்க வைத்தவன் பொல்லாங்கன். நிம்ரோத், செமிராமிஸ், தமூஸ் என்ற ஒவ்வொரு தனி மனிதனின் லக்கம் 6. நிம்ரோத், செமிராமிஸ், தமூஸ் என்னும் 3 மனிதர்களை பாபேல் கோபுரத்தில் திருத்துவ தெய்வங்களாக வணங்கினர். இவர்களை வணங்க வைத்தது லூசிபர் என்னும் சர்ப்பம். இந்த பாபிலோனிய திருத்துவத்தை உலகமெங்கும் பல தேசங்களில் நாட்டியவனும் பொல்லாங்கனே. எப்படி இந்த பாபிலோனிய திருத்துவம் உலகம் முழுவதும் நாட்டப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு முன்னர் திருத்துவ சின்னத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த திருத்துவ சின்னத்தை ட்ரைகோட்ரா அல்லது செலிப்டிக் சிம்பல் என்று அழைக்கின்றனர். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ட்ரைகோட்ரா சின்னத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ சீஷர்களோ யாரும் பயன்படுத்தினதில்லை. பின்பு எப்படி இந்த திருத்துவ சின்னம் கிறிஸ்துவத்தில் வந்தது? இதற்கு பின்னணியில் இருப்பதும் பாபிலோனிய சூரிய வழிபாடுதான். திருத்துவ சின்னத்தில் இருக்கும் 3 வட்டங்களும் சூரியனின் நிலைகளை குறிக்கிறது. முதல் வட்டம் சூரிய உதயமும், 2ஆம் வட்டம் சூரியனின் உச்ச பொழுதும், 3ஆம் வட்டம் சூரிய அஸ்தமனமும் ஆகும். பாபிலோனியர்கள் சூரிய உதயத்தை நிம்ரோத் என்றும், சூரியனின் உச்ச பொழுதை செமிராமிஸ் என்றும், சூரிய அஸ்தமனத்தை தமூஸ் என்றும் அழைக்கின்றனர். இவ்வட்டங்கள் ஒன்று சேர்ந்து பிறந்ததுதான் திருத்துவ சின்னம். இன்னும் திடுக்கிடும் தகவல் என்னவென்றால், திருத்துவம் என்ற சின்னத்தில் 666 என்ற மிருகத்தின் லக்கம் இதில் மறைந்துள்ளது. இந்த திருத்துவ சின்னம் மரியாளின் உடையிலும் போதகர்களின் தலைக்கவசத்திலும் பார்க்கலாம்.
கிறிஸ்தவர்களின் பரிசுத்த வேதாகமாக பயன்படுத்தப்படும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வேத அட்டையில் நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட திருத்துவ சின்னத்தை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தலாமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையும் வாசித்து பார்ப்போம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. பாபிலோனிய திருத்துவம் உலகம் முழுவதும் பரவியது எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம். பாபில் கோபுரத்தில் மக்கள் ஒரே மொழியை பேசினர். மேலும் நிம்ரோத் ஒரு உலக கட்டுப்பாட்டை பாபேலில் கொண்டு வந்தது நிமித்தமும், கர்த்தரை தொழுது கொள்ளாமல் தன்னையே தெய்வமாக காட்டிக்கொண்டது நிமித்தமும் கர்த்தராகிய தேவன் அங்கே பாஷைகளை மாற்றினார். இதை பற்றி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5 to 8 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறப்போக பண்ணினார். சூரிய திருத்துவ தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் பாஷை மாற்றத்தால் உலகமெங்கும் சிதறினர். உலகமெங்கும் சிதறிய மக்கள் தன் நாட்டில் இதே பாபிலோனிய தெய்வங்களை வெவ்வேறு பெயர்களில் உண்டாக்கினர். எப்படி இந்த பாபிலோனிய திருத்துவம் உலகமெங்கும் பரவியது என்பதை பார்ப்போம். ஈராக் தேசத்தில் இருக்கும் பாபிலோனிலிருந்து வெளியான மக்கள் ஈரான், நேபாள், இந்தியா, சைனா, எகிப்து, ஆப்பிரிக்க கண்டம், கிரீஸ், மெக்சிகோ, ஸ்காண்டினேவியா கண்டம், இஸ்ரேல், ரோம் போன்ற தேசங்களில் குடியேறி திருத்துவ தெய்வங்களை உருவாக்கினர். ஒவ்வொரு தேசத்திலும் பாபிலோனிலிருந்து பரவிய திருத்துவ தெய்வங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள். ஈரான் தேசத்தில் குடியேறிய ஈரானிய திருத்துவமும் ஈரானிய திருத்துவ தெய்வங்களும், நேபாள் தேசத்தில் குடியேறிய புத்த திருத்துவமும் புத்த திருத்துவ தெய்வங்களும், இந்திய தேசத்தில் குடியேறிய இந்து திருத்துவமும் இந்து திருத்துவ தெய்வங்களும், சைனா தேசத்தில் குடியேறிய சீன திருத்துவமும் சீன திருத்துவ தெய்வங்களும், எகிப்து தேசத்தில் குடியேறிய எகிப்திய திருத்துவமும் எகிப்து திருத்துவ தெய்வங்களும், ஆப்பிரிக்க கண்டத்தில் குடியேறிய ஆப்பிரிக்க திருத்துவமும் ஆப்பிரிக்க திருத்துவ தெய்வங்களும், கிரேக்க தேசத்தில் குடியேறிய கிரேக்க திருத்துவமும் கிரேக்க திருத்துவ தெய்வங்களும், மெக்சிகோ தேசத்தில் குடியேறிய மெக்சிகன் திருத்துவமும் மெக்சிகன் தெய்வங்களும், ஸ்காண்டினேவியா கண்டத்தில் குடியேறிய ஸ்காண்டினேவியா திருத்துவமும் ஸ்காண்டினேவியா தெய்வங்களும், சுமேரிய திருத்துவமும் சுமேரிய திருத்துவ தெய்வங்களும், இஸ்ரவேல் தேசத்தில் குடியேறிய இஸ்ரவேல் திருத்துவமும் இஸ்ரவேல் விக்கிரக தெய்வங்களும், இத்தாலி தேசத்தில் குடியேறிய ரோம திருத்துவமும் ரோம திருத்துவ தெய்வங்களும்,
இதுதான் திருத்துவ தெய்வங்களின் வரலாறு. திருத்துவ தெய்வங்களின் வரலாறுகளை வேத அடிப்படையில் பார்ப்போம் வாருங்கள். இப்பொழுது அநேகருக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். இஸ்ரவேல் தேசத்தில் திருத்துவ தெய்வங்கள் இருந்தார்களா என்பதுதான். பதில் ஆம். இஸ்ரவேலர்கள் சூரிய தெய்வத்தை பணிந்து கொண்டதாக அநேக வசனங்கள் உள்ளது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் நட்சத்திர தெய்வத்தை சுமந்த ஆதாரம் அங்கே பார்க்கலாம். மேலும் இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை நுழைந்ததை பற்றி அறிந்து கொள்ள 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலில் இருந்த திருத்துவ தெய்வத்தின் ஒன்றான பேல் என்று அழைக்கப்படும் பால், பாபிலோனில் இருந்து கொண்டு வரப்பட்ட நிம்ரோத் என்னும் தெய்வம். இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 51ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன், ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வர மாட்டார்கள், பாபிலோனின் மதிலும் விழும். தமுஸ் என்று அழைக்கப்படும் இஸ்ரவேலின் திருத்துவ தெய்வத்தின் நாமம் சூரிய நமஸ்காரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தெய்வங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி வேதத்தில் இருந்து பார்ப்போம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும் நாம் வாசிக்கும் பொழுது, என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தமஸ்குக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிகமான அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். தமூஸ் என்னும் சூரிய தெய்வம் இஸ்ரவேலின் கோதுமை விளைச்சல்களை உண்டாக்கும் என்றும், பஞ்ச காலத்தில் இந்த சூரிய தெய்வத்தை பார்த்து ஸ்திரீகள் கண்ணீர் விட்டதாகவும், புருஷர்கள் சூரியனை நமஸ்கரித்தவர்களாகவும் சரித்திரத்திலும் பரிசுத்த வேதாகமத்திலும் எழுதப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் தமூஸ் என்னும் சூரிய தெய்வம் தமக்கு கோதுமை விளைச்சலை கொடுப்பதாக தங்களின் ஆலய சுவற்றில் சித்திரம் தீர்த்த சித்திர கற்களை கண்டுபிடித்துள்ளனர். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 9-10. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது, இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளே சொருபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. ரோமாபுரியில் உள்ள திருத்துவ தெய்வங்கள் ஜூபிட்டர், மார்ஸ், கியூரினஸ். இந்த திருத்துவ தெய்வ வழிபாட்டில் இருந்தவர்கள்தான் கிறிஸ்துவத்தில் பாபிலோனிய திருத்துவத்தை நுழைத்தார்களா?